எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நோக்குவர்மம். ஸோ நிறைய வீடியோஸ் நோக்குவர்மத்தை பற்றி போட்டுட்டே இருக்கேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால அந்த கேள்விக்காக ஒரு பதில். ஓகே, நோக்குவர்மத்தை நம்ம சரி, நோக்குவர்மம் எந்த நாட்டில் எந்த ஊரில் ரொம்ப பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற கேள்வி. ஸோ நோக்குவர்ம ஆசான்கள் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, யார் யார் எந்தெந்த ஊரில் இருக்காங்க, ஒரு சூப்பரான ஆசான்கள் எங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆசான்கள் அப்படின்னா நிறைய ஆசான்கள் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஆசான்கள் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரியும். பட் நான் அறிந்த ஆசான் எப்படி, எந்த நாட்டில் அதிகம் நோக்குவர்மத்தை கையாளக்கூடிய திறம் வாய்ந்தவர்கள் எந்த ஊர் அப்படின்னா கன்னியாகுமரி மட்டும்தான். வேற எந்த நாட்டிலையும் அதிக பேர் கிடையாது. சில ஊர்லலாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அங்கேருந்து கற்றுக்கிட்டு வெளியே வந்தவங்களா இருப்பாங்க ஒரு சிலர். பட் ஆனால் முக்கியமாக கன்னியாகுமரியில் மட்டும்தான் ரொம்ப திறமை வாய்ந்த நோக்குவர்ம ஆசான்கள் அதிக பேர் நான் பார்த்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச, நான் ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு போயிட்டு இருக்கும்போது அப்போ பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கவங்க அங்கே போயிட்டு நான் ஒரு தடவை போயிட்டு ஒரு அண்ணன் இருந்தார். அப்போ நான் டீ குடிக்கலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு குடிக்கிறோம். அப்போ திடீர்னு ஒரு அண்ணன் வர்றார். அப்போ என்கிட்ட கூட வந்து சொல்கிறார், ஒரு பெரிய மாஸ்டர்ப்பா அப்படின்றார். எனக்கு பார்த்தா மாஸ்டர் மாதிரி தெரியல, ஒரு சாதாரணமாக ஒரு டீ மாஸ்டர் மாதிரி தான் இருக்கிறார். மாஸ்டர் ஆசான மாதிரி எனக்கு அதை பார்த்தோம் ஒரு ஃபீல் இருக்கும்ல சில பேருக்கு, அந்த ஃபீலே எனக்கு தெரியல. அவர் அந்த ட்ரெஸ்ஸோ அந்த மேல் தோற்றமாக அந்த உடையை பார்த்து நான் அப்படியா அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வந்து டீ குடிச்சுன்னா பாப்பான்னு சொல்லி 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசணும். அவர்கிட்ட பேசின உடனே அவர்கிட்ட ஒரு அந்த ஞானத்தை பார்த்த உடனே மெயின் மறந்து போயிட்டேன் நான். ஐயோ, இவ்வளோ பெரிய விஷயமா அவர். ஆனால் ஒரு விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆசான்ன்ற ஒரு தகுதியை சாதாரணமாக தான் இருக்கிறாங்க மேக்சிமம் எல்லாருமே. ஆனால் அவங்க எல்லாருமே நோக்குவர்மத்தை கற்றவங்க. அதாவது இந்த லெமோரியா கட்டம் சொல்லுவாங்க நம்ம கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரியில நிறைய திறம்பட நோக்குவர்ம ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வெளியே வரவே மாட்டாங்க, உள்ளவே தான் இருப்பாங்க. எனக்கும் ஒரு சிலரை தெரியும். ஆனா அவங்க மீடியா, இப்பயும் சொல்றேன், மீடியால வெளியே வர மாட்டாங்க. இப்ப நான் பண்றதுக்கே என்னையும் திட்டதான் செய்யறாங்க. அந்த மாதிரி நிறைய எங்க அண்ணன்மார்கள், அவங்க சகோதரர்கள் எனக்கு. ஸோ அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா திறம்பட பயங்கரமான இந்த மீடியா மக்களுக்கு இது பண்ணணும், அது பண்ணு, இதை பண்ணு, இதெல்லாம் போத்தவரை ஆசான் சொல்லி கொடுத்தாரு. மூட்டை வாழ்க்கையை பாரு, வாழ்க்கைக்கு நல்ல குரு கிடைச்சாரு, அவர் சொல்லி கொடுத்தாரு. அதை மட்டும் செஞ்சுட்டு முடிச்சுட்டு இந்த ஊரை விட்டு உடம்பை விட்டுட்டு போ, அடுத்த வேலையை பாரு. அதை தவிர நீ எதுக்கு ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணிருந்துக்கிற, இதெல்லாம் பண்ணுகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ பெருமையான ஒரு செயல் என்னன்னா, நம்முடைய கன்னியாகுமரி கன்னியாகுமரியில நோக்குவர்ம ஆசான்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நல்லா கற்றுக்கணும்னா தயவு செய்து அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா நிறைய பேரை கற்றுக்க முடியும். ஆனால் அவங்க மேக்ஸிமம் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க நம்மளை கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இந்த நோக்குவர்ம கற்றுக்கணும், இது கற்றுக்கணும், அது கற்றுக்கணும், ஆர்வக்கோளாராக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் ஆராய்ச்சி பண்ண வரைக்கும், நான் அங்கே தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அங்கே. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மதுரை ஆசான் இருக்காரு. இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவங்களாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த பக்கம் இருக்கிறவங்க. ஸோ அந்த பக்கம் அந்த கேரளா பக்கத்துல சைடில் இருக்கிற ஒரே அந்த கேரளாலேருந்து நிறைய பேர் வந்தவங்க, நிறைய பேர் ஆசான்கள் இருக்காங்க. இவங்களாம் குறிப்பிட்டு வெளியில் ஒரு சிலர் தெரியும் நமக்கு. நம்ம மாஸ்டர் ராஜேந்திரன் மாஸ்டர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு மாஸ்டர் கேரளா இருக்கக்கூடிய மாஸ்டர் பிரகாஷம் குருக்கலையா, அந்த மாதிரி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நம்ம ஊர் சேர்ந்தவங்க. பட் இவர் கொஞ்சம் டோட்டலாகவே வெளியே வர மாட்டாங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள். யாருக்கும் சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. யாருக்கும் இதை நான் சொல்லி தரணும். என் மாஸ்டர் என் தற்காப்புக்காகவோ எனக்காகவோ கற்றுக்கிட்டேன். நான் போய் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி, ஆனால் இதெல்லாம் சூப்பராக பண்ணுறீங்களே, நான் பயங்கரமாக இருக்குது. என் பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். முதல் முறையாக அந்த டீ மாஸ்டர் தான், நான் அவர் டீ மாஸ்டர் தான் சொல்லணும். உண்மையாக அவர் ஆசான் தான். ஆனால் அவர் ஆசான் மாதிரி தன்மையை வெளிப்படுத்தலை, தான் கிட்ட காமிக்கல. ஆனால் அவர் உண்மையாக ஆசான் தான். அவர் நான் பார்த்தேன் டீ மாஸ்டர் வந்தார், பேசினார், அப்புறம் போனார். ஒரு தடவை மீட் பண்ணி பேசணும். பேசி முடிச்சோன்னா நோக்குவர்மத்தில் என்ன பண்ணுறாரு, தொடுறாரு. பட் ஜஸ்ட் அவர் கை வைக்கிறதுக்கு முன்னாடி பொறுத்து நம்ம கீழே வந்துடும், மயக்கம் வந்துடுது ஒரு மாதிரி. எப்படி இதெல்லாம் ஏற்பட்டது, என்ன ஆச்சு, எப்படி பண்ணுறீங்க அப்படிலாம் நான் கேட்கும்போது அவர் சொன்னார், இதுதான்ப்பா உடம்புல சக்தி ஏற்படும் போது தானாக வரும்பா, செயல்படுத்த முடியும், எல்லாராலையும் பண்ண முடியும்பா. அது ஒழுக்கத்தும் சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா ஞானம் அறிவெல்லாம் குரு கொடுத்துருவார். வந்தால் போதும், ஒன்றும் இல்லை, குருக்கு கீழே அமைதியாக இருக்கு, உனக்கு எல்லாம் தானாக வந்துடும் அப்படின்றார்.
எப்படி இதை கற்றுக்கிறது? இதை நீங்கள் நான் அவர்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, ஆனால் நீங்கள் நல்லா கற்றுக் கொடுங்க வெளில சூப்பராக. நீங்கள் வந்து நான் பெரிய ஆளாகி என்ன ஆக போகுது? நான் எனக்கு தேவை சம்பளம், எனக்கு தேவை வந்து வீட்டுக்கு தேவை, அந்த வீட்டுக்கு கொடுக்கறது, நான் வாழ்கிறதுக்கு தேவை எல்லா விஷயமும் எனக்கு கிடச்சி நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தது எனக்காக, அதாவது என் ஆசான் கற்றுக் கொடுத்து எனக்காக தான் கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் வாழ்கிறதுக்கு தேவை, நான் எதுக்காக தேவைப்படுமோ எனக்கு என்ன காப்பாற்றிக்கிறதுக்கோ, நான் மற்றவங்களுக்கு பண்ணுறதுக்காக நான் வளரலன்ற ஒரே வார்த்தை. அதாவது ஒரே வார்த்தை சொல்றேன்னா, நான் ஒருத்தனை கற்றுக் கொடுத்து ஒருத்தனை வளர்த்து விடுறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்ட்டார். ஆனால் உண்மையாக பார்த்தா என்ன என் பார்வைக்கு ஒரு பெரிய ஆசான். அவர் ரொம்ப, அதாவது என்ன சொல்றதுன்னா, பார்த்த உடனே நிறைய மிரண்டுருவோம். அதாவது பார்க்குறது டீ மாஸ்டர் மாதிரி தான் இருக்காரு, ஆனால் அவருடைய வேலைப்பாடெல்லாம் வந்து மிரண்டுருவோம், பயந்துருவோம். என்னன்னா இப்படி பண்றீங்க நீங்க? நானே இப்போ கூட பேசுறது அவரை நினைச்சு தான் பேசுறேன். அவர் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்த்துட்டாருன்னா எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான். ஏன்னா நான் அந்த நோக்குவர்மத்தை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, நோக்குவர்மம் அப்படின்ற ஒரு செயல் எப்போ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்கூல் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நோக்குவர்மம் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட் அந்த பீரியடில் தான் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த டைம் தான் நான் வந்து முதல் ட்ராவலிங் பண்ணுறேன். அப்போ அந்த ட்ராவலிங் பண்ணும்போது தான் நான் அதை வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்போ தெரிஞ்சுக்கும் போது தான் இது எப்படி இது தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இது பயங்கரமான விஷயம் பார்த்து இதை நீங்கள் உலகம் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்கணும்னா, எனக்கும் கற்றுக் கொடுக்கணும்னா அப்படின்னு வாய்ப்பே கிடையாது. எதுக்கு வந்து நீ அந்த வேலையை வந்து பாரு, போ, கிளம்பு, டீ சாப்பிட்டியா, கிளம்பு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு டக்குன்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, இன்னொரு அவர் போய் பாரு, உனக்கு கற்றுக் கொடுப்பாரு, போ, ரொம்ப ஆர்வமாக போன்னு சொல்லி தடுத்து விட்டார். அப்புறம் நான் இன்னொருத்தர் போய் பார்க்க போறேன். அங்கிருந்து அந்த வேற ஒரு ஜேர்னி, அங்கிருந்து தேடி போகும்போது, ஆனா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சாதாரணமா தான் இருக்காங்க, சாதாரண வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா மிக சிறந்த அதி புத்திசாலிகள் நம்ம ஆசான்கள் சொல்லி வெளியில இங்க தேடிட்டு இருக்கோம், என்னவோ பண்றோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் வெளியே வராங்க. ஆனா வெளியே வராத ஆசான்கள், உலகத்தில் நோக்குவர்மத்தில் சிறந்த ஆசான்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள்ளதான் பதுங்கி இருக்கிறார்கள். அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே நடந்துட்டு இருக்கு. ஆனா எல்லாருமே வந்து நான் பார்த்த வரைக்கும் வியந்து பார்த்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஆசான்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கான தகுதி எனக்கு இல்லைன்னுறாங்க. ஆனால் அவங்க சொல்றதுக்கான அனைத்து தகுதிகள் இருக்கு. அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறை, அவங்க பேச்சு, அவங்க செயல்பாடு, அவங்களுடைய ஒரு குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இது மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே அவங்க ஆசான்கள் சொல்லி தரலாம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிளாஸ் கற்றுக்குறாங்க அப்படின்னா கற்றுக்கணவங்க ஒரு பயிற்சிக்கு போகிறாங்க, ஒரு அடிமுறை பயிற்சிக்கு ஒருத்தவங்க மாசன் கிட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். போன உடனே கற்றுக்கிட்டு ஒரு கொஞ்ச நாளே அவங்க மாஸ்டர் ஆயிடுறாங்க. ஏன்னா மாஸ்டர் கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டுறாரு, அதுதான் ஆயிடுறாங்க. இப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நிலைமை. அப்போ மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல உருவாக்கி வைக்கிறாரு. கரெக்ட். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். பட் அங்கே நடக்குது. நான் ஆசான் கற்றுக் கொடுத்து எல்லாம் அவருக்கு இப்போ ஒரு சகலத்தையும் கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆசானுடைய காலில் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஆசான் போதும், எனக்கு தேவையில்லை, அவர் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, அது போதும், எனக்கு தேவையில்லை, நான் எதுக்கு ஊருக்கு சொல்லி தரணும், கற்றுக்கிட்டேன், என் பிள்ளையை கற்றுக் கொடுப்பேன், அவள் தான் முடிஞ்சு போச்சு, நான் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டேன், நான் என் வேலையை பார்ப்பேன், அத்தை வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க யாருமே முதல் விஷயம் இது தொழிலாக மேக்ஸிமம் யாரும் செய்யறது இல்லை. ஏன்னா இது மிகப்பெரிய அரிய ஒரு கலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய பேர் உலகம் ஃபுல்லாக இந்த படம் வந்ததுனால, சினிமா அந்த 7ஆம் அறிவு படம் வந்து உலகம் ஃபுல்லாக பெரிய நோக்குவர்மம் பெரிய விஷயமா பேசப்படுறாங்க. ஆனால் உண்மையாக நோக்குவர்மம் என்பது ஒரு அரிதான ஒரு அழகான ஒரு கலை, ஒரு மனோசக்தியை உடம்புல அதிகப்படுத்த செயல்படுத்தக்கூடிய ஒரு கலை. அது அந்த கலையை பயன்படுத்தி ஒருத்தர் நோயை குணப்படுத்தலாம், ஒருத்தரை வந்து செயல்பாட்டை மாற்ற முடியும், செயல்படுத்த முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. பட் ஆனால் அதோடைய செயல்பாட்டுள்ள ஆசான்கள் நிறைய பேர் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா லெமுரிய கண்டம் கன்னியாகுமரியில் அதிக பேர் இருக்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் இன்னைக்கும் இருக்கக்கூடியவங்க அனைவரும் இதை கற்றுக்கொண்டு அமைதியாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோ நான் போடுறேன், நான் இப்போ நிறைய பேர் பார்த்தவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணமார்கள் தயவு செய்து நீங்களாம் வெளியே வரணும், நீங்களாம் வெளியே வந்து நிறைய பேருக்கு கற்றுத்தரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் வியந்து போயிட்டேன் உங்களெல்லாம் பார்த்துட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த நிறைய இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுறீங்க, நீங்கள்லாம் வெளியே வரணும் என்பது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்பது என்னுடைய சின்ன ஒரு கருத்து. அதனால கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆசான்கள் தயவு செய்து நீங்க மற்றவங்களை கற்றுக் கொடுங்க. கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் கற்றுப்பாங்க, நிறைய பேர் உருவாக்கப்படுவார்கள் உங்களால். மிக்க நன்றி. அடுத்த போய் வித்தியாசமாக சந்திப்போம். ஏன்னா என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஆசான்கள் நிறைய பேர் எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மிக்க நன்றி. அடுத்த போய் வேறு விதமாக சந்திப்போம். நன்றி.